சமூக வலைதளங்களில் கிடைக்கும் அங்கீகாரமே வெற்றியின் அளவுகோல் என தவறாக கருதி இளைஞர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை பணயம் வைக்கும் அதிர்ச்சி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. அந்த வகையில் தன் குடும்பத்தின் பூர்வீக சொத்தையே விற்று 10 லட்சம் ரூபாய் முதலீட்டில் ஒரு கனவு உலகத்தை படைத்த இளைஞர் இன்று எல்லாவற்றையும் சாம்பலாக்கிவிட்டு மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஜார்க்கண்டில் அரங்கேறிய இந்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம். ஜார்க்கண்ட் மாநிலம் கர்வா மாவட்டத்தைச் சேர்ந்த 27 வயது இளைஞர் விதாயக் பிரஜாபதி யூடியூப் மூலம் உலக புகழடைய வேண்டும் என்ற லட்சியத்துடன் இருந்த அவர் தனது குடும்பத்தின் பூர்வீக நிலத்தையே விற்று சுமார் 10 லட்சம் செலவில் அதிநவீன ஹோம் ஸ்டுடியோ ஒன்றை உருவாக்கினார். திரைப்பட தொகுப்பு மற்றும் டிஜிட்டல் பணிகளுக்காக உயர்தர கேமராக்கள், கம்ப்யூட்டர்கள் என சகல வசதிகளுடன் இயங்கி வந்த அவருக்கு எதிர்பார்த்த அளவில் ஃபாலோவர்ஸ் கிடைக்கவில்லை. பல மாத உழைப்பிற்கு பிறகு ஏற்பட்ட இந்த ஏமாற்றம் அவரை தீவிர மன அழுத்தத்திற்கு தள்ளியது. யாரிடமும் பேசாமல் தனிமையில் இருந்த விதாயக் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி இரவு ஒரு கொடூரமான முடிவை எடுத்தார். அன்று இரவு 10 மணி அளவில் தனது ஸ்டுடியோவிற்குள் புகுந்து கதவை உட்புறமாக பூட்டிக் கொண்ட விதாயக் அங்கிருந்த விலை உயர்ந்த உபகரணங்களுக்கு தீ வைத்தார். மலமளவென பரவிய தீயால் வீடு முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இரும்பு கதவு பூட்டப்பட்டு இருந்ததால் அவரது குடும்பத்தினர் வெளியேற முடியாமல் உள்ளே சிக்கி மரண போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்டை வீட்டாரின் தகவலின் பேரில் விரைந்து வந்த மேரல் போலீசார் வீட்டின் பக்கவாட்டு சுவரை உடைத்து விதாயக் மற்றும் அவரது குடும்பத்தினரை நூலிலையில் மீட்டனர். மீட்பு பணியின் போது தப்பி ஓடிய விதாயக் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது ராஞ்சியில் உள்ள மனநல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே ஒரு எச்சரிக்கை மணியாக ஒலிக்கிறது. கடந்த ஆண்டு ரஷ்யாவைச் சேர்ந்த டிமிட்ரி நுயான்சின் என்ற இன்ஃபுளுயன்சர் தனது ஃபாலோவர்ஸ்களை கவர தினமும் 10,000 கிலோ கலோரி ஜங்க் உணவுகளை சாப்பிடும் ஆன்லைன் சேலஞ்சில் ஈடுபட்டு இதய செயலிழப்பால் உயிரிழந்தார். டிஜிட்டல் புகழுக்காக தங்களது வாழ்வாதாரத்தையும் உயிரையும் பணயம் வைக்கும் இத்தகைய போக்கு ஒரு சமூக பேரழிவாக மாறி வருகிறது. உழைப்பு அவசியம், ஆனால் அது உயிரையும் உடமையையும் அழிப்பதாக இருக்கக்கூடாது என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது.